சிவம் சாய் அகாடமி, எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. சிவம் சாய் அகாடமி மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வகுப்புல தேவநேய பாவாணர் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சில் இதுவரை கேட்கப்பட்ட கிட்டத்தட்ட 43 வினாக்களை பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு வகுப்பை நீங்க பார்த்துட்டா போதும். தேவநேய பாவாணர் தொடர்பான செய்திகளில் இருந்து எப்படி நமக்கு டிஎன்பிஎஸ்சில கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக சரியாக பதிலளிக்க முடியும். ஒரே ஒரு கேள்வியை கூட மிஸ் பண்ணாம பாருங்க. வாங்க நேரடியா வகுப்புக்குள்ள போலாம். முதல் கேள்வி பாருங்க. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி என கூறியவர் யார்? 16 செவ்வியல் தன்மைகளை கொண்ட செம்மொழி என கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்பதற்காகவே இறைவன் என்னை படைத்தான் என்று கூறியவர் யார்? தமிழ் மொழியை வடமொழி வல்லாண்மையிலிருந்து மீட்க இறைவன் என்னை படைத்தான் என கூறியவர் தேவநேய பாவாணர். தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? 3 முறை கேட்கப்பட்ட கேள்வி. சரியான விடையை கண்டுபிடிங்க. சரியான விடை தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி பாருங்க. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. திருவிகா எழுதிய நூல் உரிமை வேட்டல். ஊவேசா அவர்களின் நூல் என் சரிதம், அதாவது ஊவே சாமிநாதர் அவருடைய சுயசரிதை. பரிதிமாற் கலைஞரின் நூல் ரூபாவதி கலாவதி. தேவநேய பாவாணரின் நூல் மண்ணிலே வின். சரியான விடை 3, 1, 4, 2. அடுத்த கேள்வி பாருங்க. இதுவரைக்கும் இந்த கேள்வி மட்டும் 4 முறை டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்டிருக்கு. எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என கூறியவர் யார்? சரியான விடை தேவநேய பாவாணர். 4 முறை இந்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி பாருங்க. பாவாணர் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அகர முதலி என்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். பணி அமர்த்தப்பட்ட ஆண்டு. பாவாணர் அவர்கள் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியமர்த்தப்பட்ட ஆண்டு 8/5/1974. மிக மிக முக்கியமான நாள். கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. கீழ்கண்டவற்றுள் தேவநேய பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு. தேவநேய பாவாணருக்கு கிட்டத்தட்ட 174 சிறப்பு பெயர் இருக்கு. அந்த சிறப்பு பெயர்கள்ல எந்த சிறப்பு பெயர் பொருந்தலன்னு கேட்டிருக்கிறாங்க. செந்தமிழ் ஞாயிறு தேவநேய பாவாணர் தான். செந்தமிழ் செல்வர் தேவநேய பாவாணர் தான். இலக்கிய செம்மல் தேவநேய பாவாணர் கிடையாது. இலக்கண செம்மல், என்ன செம்மல்? இலக்கண செம்மல் தான் வரணும். தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவாணர். இப்ப சரியான விடை எதுனா இலக்கிய செம்மல் தான். இப்ப இலக்கிய செம்மல் யாரு கிடையாது? தேவநேய பாவாணர் கிடையாது. இலக்கண செம்மல் தான் தேவநேய பாவாணர். இலக்கிய பெட்டகம் தான் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி. செந்தமிழ் ஞாயிறு என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் யார்? செந்தமிழ் ஞாயிறு தேவநேய பாவாணர். தேவநேய பாவாணர் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43 நூல், 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். சரியான விடை 43. அடுத்த கேள்வி பாருங்க. சரியானதை கண்டறிக. 4 கூற்று கொடுத்துட்டு சரியானதை கண்டறிய சொல்லியிருக்கிறாங்க. தேவநேய பாவாணர் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றினார். சரி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதியிருக்கிறார். இந்த கூற்றும் சரி. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராக இருந்தார். இதுவும் சரிதான். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை தலைவராக இருந்தார். இந்த கூற்றும் சரி. ஆக மொத்தத்தில் 1, 2, 3, 4 இந்த 4 கூற்றுகளும் சரி. சரியான விடை அனைத்தும் சரிதான். அடுத்த கேள்வி பாருங்க. 1981 உலகத் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றியவர் யார்? 2 முறை கேட்கப்பட்ட கேள்வி. சரியான விடை தேவநேய பாவாணர். எத்தனாவது உலகத் தமிழ் மாநாடு என்றால் 1981 5வது உலகத்தமிழ் மாநாடு. 1981 உலகத்தமிழ் மாநாட்டில் மாந்தனின் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் சொற்பொழிவு ஆற்றியவர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி பாருங்க. கூற்று 1. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார் தேவநேய பாவாணர். சரியான கூற்று. செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். சரியான கூற்று. பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர். தவறான கூற்று. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் பள்ளிப்பறவைகள் என்ற நூலை எழுதியவர். இப்ப கூற்று 1 சரி,
2 சரி 3 தவறு. சரியான விடை ஆப்ஷன் டில இருக்க பாருங்க, கூற்று 1 மற்றும் 2 சரி. அடுத்த கேள்வி, தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தமிழ் பெருங்காவலர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி, கூற்ற வச்சு கேட்டிருக்கிறாங்க. தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி என்று கூறியவர் தேவநேய பாவாணர். கிட்டத்தட்ட 18 மொழிகள் அவருக்கு தெரியும். அந்த அளவுக்கு மொழிப்புலமை பெற்றவரே என்ன சொல்றார்னா, தமிழே உலகின் முதல் மொழி, மூத்த மொழி என்று குறிப்பிடுகிறார். அடுத்த கேள்வி பாருங்க. கிட்டத்தட்ட டிஎன்பிஎஸ்சி இந்த கேள்வி கேட்டபோது 100க்கு 99% பேர் தவறாதான் பதிலளிச்சாங்க. அதனால இந்த கேள்வி கண்டிப்பா வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரியான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். தேவநேய பாவாணர் கூட்டு கிளவிய புனர்வாக்கியம், நல்லா கவனிங்க, கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்று எதனை குறிப்பிடுகிறார்? சரியான விடை கூட்டு கிளவிய புனர்வாக்கியம் என்பது ஒப்புமைப்படுத்துதலை குறிப்பிடுகிறது. ஒப்புமைப்படுத்துதலை குறிப்பிடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் டி. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். எளிமையான கேள்விகள். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். முன்பே சொன்ன இலக்கிய செம்மல் தேவநேய பாவாணர் கிடையாது, இலக்கண செம்மல் என்றுதான் தேவநேய பாவாணர் அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பாருங்க. இலக்கண செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? தேவநேய பாவாணர். 20வது கேள்வி பாருங்க. மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் என்ற தலைப்பில் உலகத் தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றியவர் எத்தனாவது ஆண்டு? 1981வது ஆண்டு. சொற்பொழிவாற்றியவர் யார்னா தேவநேய பாவாணர் தான். அடுத்த கேள்வி, பொருந்தாத இணைய கண்டறியணும். ஆசிரியரும் இயற்றிய நூலும். வீரமாமுனிவர் பரமார்த்த குருகதை சரி. தேவநேய பாவாணர் தமிழர் திருமணம் சரி. திருவிக சைவத்திரவு சரி. பெருஞ்சித்திரனார் தமிழ்ச்சோலை கிடையாது. இப்ப தமிழ்ச்சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார் என நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன். இந்த வகுப்பை முடிச்சுட்டு கடைசியா தமிழ்ச்சோலை என்ற நூலின் ஆசிரியர் யார் என கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாருங்க. மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என்பதே தமிழ்ச்சொல் என கூறியவர் யார்? தேவநேய பாவாணர். இதே கேள்வியை இலக்கணத்துல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, மன்னிப்பு என்பது எம்மொழி சொல் என கேட்டிருந்தார்கள். இந்த கேள்வியிலே 2 டிஎன்பிஎஸ்சி வினாக்கள் இருக்கு. மன்னிப்பு என்பது உருது சொல், பொறுத்து கொள்க என கூறியவர் தேவநேய பாவாணர். மன்னிப்பு என்பது எம்மொழி சொல், உருது மொழி சொல். அடுத்த கேள்வி, தேவநேய பாவாணருக்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் என்ன? 100க்கு 99% மாணவர்கள் தவறாக விடையளிப்பீங்க. சேலஞ்சு கொஸ்டினா உங்களுக்கு தரேன். சரியான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். தேவநேய பாவாணரா, தேவநேச பாவாணரா, தேவநேச கவிவாணரா, தேவநேய கவிவாணரா? எது சரியான பெயர்? தேவநேய பாவாணருக்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர் என்ன என்றால் தேவநேச கவிவாணர் என்பதுதான் சரியான விடை. அதாவது தேவநேசன் என்று பெயர் வைத்தார், கவிவாணர் என்று பட்டம் கொடுத்தார். இப்ப தேவநேச கவிவாணர் என்பதுதான் தேவநேய பாவாணருக்கு அவருடைய ஆசிரியர் வைத்த பெயர். அவர் அந்த பெயரை தமிழ்படுத்தி கொண்டு தேவநேய பாவாணர் என்று மாற்றிக்கொண்டார். சரியான விடை தேவநேச கவிவாணர். அடுத்த கேள்வி, இலக்கிய பெட்டகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? தேவநேய பாவாணர். இலக்கண செம்மல் இலக்கிய பெட்டகம் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி மிக மிக முக்கியமான கேள்வி, டிஎன்பிஎஸ்சியில் எதிர்பார்க்கலாம். கோவில்களில் நடைபெறும் வழிபாடும் பிறப்பு மற்றும் இறப்பு தொடர்பான சடங்குகளும் தமிழில் நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்தியவர் யார்? வலியுறுத்தியவர் தேவநேய பாவாணர். அடுத்த கேள்வி பாருங்க. இந்தியால் தமிழ் எவ்வாறு கெடும் என்ற தமிழ் நூலை தேவநேய பாவாணர் எழுதி வெளியிட்ட ஆண்டு? எந்த ஆண்டு எழுதி வெளியிட்டார் என்பதுதான் இந்த கேள்வி. சரியான விடை 1962. இந்த 1962 சி இலக்குவனார் அவர்களோடு ஒரு இடத்துல தொடர்பு படும். அதை நான் 2வது கேள்வியா உங்களுக்கு கொடுக்கிறேன். 1962 என்பது சி இலக்குவனார் அவருடைய குறிப்புகளில் எந்த ஆண்டு, அந்த ஆண்டில் நடைபெற்றது என்ன என்பது 2வது கேள்வி. இந்த வகுப்புல உங்களுக்கு 2வது கேள்வியா அதை நான் கேட்கிறேன். இந்த வகுப்பு
வகுப்பு முடிச்சுட்டு கடைசியா இதற்கான பதில கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. அடுத்த கேள்வி பாருங்க. சொற்பிறப்பியல் அகரமுதலி தொகுப்பிற்காக தேவநேய பாவாணர் சென்று தங்கிய இடம் எது? எந்த இடத்தில் தங்கினார் என்றால் நீலகிரி. அதை தான் நமக்கு விடை குறிப்பிட நீலமலைன்னு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப சரியான விடை நீலகிரி. அகரமுதலி என்ற சொல்லாட்சியை முதலில் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யார்? முன்பே உங்களுக்கு இந்த வகுப்புல சொன்னேன். அகரமுதலி என்ற வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தையை முதலில் வழக்கிற்கு கொண்டு வந்தவர், நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் தேவநேய பாவாணர். 29வது கேள்வி பாருங்க. தேவநேய பாவாணருக்கு 2 பட்டம் இருக்கு. ஒன்று செந்தமிழ் ஞாயிறு, மற்றொன்று மொழி ஞாயிறு. அதில் தென் தமிழ் இதழாரால் அடிக்கப்பட்ட பட்டம் எது? தென் தமிழ் இதழாரால் அடிக்கப்பட்ட பட்டம் மொழி ஞாயிறு. அடுத்த கேள்வி பாருங்க. செந்தமிழ் ஞாயிறை பத்தி கேட்டிருக்கிறாங்க. கூற்று 1, தேவநேய பாவாணருக்கு செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. சரியான கூற்று. இந்த பட்டத்தை வழங்கியவர் யார் என்றால் குன்றக்குடி அடிகளார். அவர்கள்தான் இந்த பட்டத்தை தேவநேய பாவாணருக்கு வழங்குகிறார். எந்த இடத்துல? பரம்பு மலையில் நடைபெற்ற பாரி விழாவில். அதுதான் 2வது கூற்றும் குறிப்பிடுகிறது. குன்றக்குடி அடிகளார் பரம்பு மலையில் நடைபெற்ற பாரி விழாவில் செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டத்தை தேவநேய பாவாணருக்கு வழங்கினார். கூற்று 2ம் சரி. சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 சரி. அதாவது ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. தேவநேய பாவாணர் 5வது உலகத் தமிழ் மாநாட்டில் உரையாற்றிய ஆண்டு. நாள் ரொம்ப முக்கியம். ஜனவரி 1981. ஜனவரி 5, 1981 அன்று 5வது உலகத் தமிழ் மாநாட்டில் மாந்தன் தோற்றமும் தமிழ் மரபும் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இந்த நாள் ரொம்ப முக்கியம். அதே போல 15/1/1981 தேவநேய பாவாணர் மறைந்த நாள். இதுவும் ரொம்ப முக்கியம். 8/5/1974 செந்தமிழ் சொற்பிறப்பியல் திட்ட இயக்குனராக பணியேற்ற நாள். இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த 3 நாட்களையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி. உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூல் தேவநேய பாவாணர் எந்த ஆண்டு எழுதி வெளியிட்டார்? 1962 இந்தியால் தமிழ் மொழி எவ்வாறு கெடும் என்ற நூலை எழுதினார். 1966 உயர்தனி செம்மொழி என்னும் ஆங்கில நூலை எழுதி வெளியிட்டிருக்கிறார். சரியான விடை 1966. அடுத்த கேள்வி. தமிழ் பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் தேவநேய பாவாணர். சரியா? கண்டிப்பா கிடையாது. தமிழ் பாதுகாப்பு கழகம் என்ற அமைப்பை தொடங்கியவர் யாரு? சி. இலக்குவனார். இந்த கூற்று தப்பு. உலகத் தமிழ் கழகத்தை ஏற்படுத்தியவர் சி. இலக்குவனார். சரியா? தவறு. உலகத் தமிழ் கழகத்தை ஏற்படுத்தியவர் தேவநேய பாவாணர். இந்த 2 கூற்றுமே தவறு. சரியான விடை கூற்று 1 மற்றும் 2 தவறு. அடுத்த கேள்வி பாருங்க. தேவநேய பாவாணரின் முதன்மையான மாணவர், முதல் சிஷ்யன், முக்கியமான சிஷ்யன் என்று அழைக்கப்படுபவர் யார்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான். யாரு? பாவலரேறு பெருஞ்சித்திரனார். தேவநேய பாவாணர் எழுதாத நூல் எது? தேவநேய பாவாணர் எழுதாத நூல் தமிழ்நாட்டு விளையாட்டுகள் எழுதியிருக்கிறார். வேர்ச்சொல் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். திருக்குறள் தமிழ் மரபுரை எழுதியிருக்கிறார். வள்ளுவர் காலம் என்ற நூலை தான் எழுதவில்லை. இந்த நூலை மறைமலையடிகள் எழுதினாரா, இல்ல வையாபுரி புள்ளி எழுதினாரா, தேப்போ மீனாட்சி சந்திரனார் எழுதினாரா, இல்ல இலக்குவனார் எழுதினாரா என்பதை நீங்க 3வது கேள்விக்கான பதிலா பதிவிட்டு போங்க. வகுப்புகளை நீங்க மிக சரியா கவனிச்சுக்கிட்டே வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா மிக எளிமையா ஆன்சர் சொல்லலாம். அடுத்த கேள்வி. உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? தேவநேய பாவாணர். தமிழ் வளர்த்தால் பசியும் பட்டினியும் பஞ்சாய் பறந்து விடும் என எண்ணியவர் யார்? தேவநேய பாவாணர். இவர் நிறைய கூற்றுகளை சொல்லியிருக்கிறார். அதனால் அதிலிருந்து நமக்கு கேள்விகள் நிறைய வந்திருக்கு. தவறானதை கண்டறிய வேண்டும். இந்த 4 கூற்றுல தவறானதை நாம் கண்டறிய வேண்டும். உலகின் முதன் மாந்தன் தமிழன், தமிழன் தோன்றிய இடம் குமரி கண்டமே என்று கூறியவர் தேவநேய பாவாணர். சரியானது. இந்திய மொழிகளுக்கு மூலமும் வேறும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ் என்று முழங்கியவர் தேவநேய பாவாணர். சரியான கூற்று. செந்தமிழ் காஞ்சி என்பது, இந்த கேள்வியை நம்ம டிஎன்பிஎஸ்ல கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். செந்தமிழ் காஞ்சி என்பது
கட்டாய இந்தி கல்வி கட்டணம் என்ற தலைப்பில் தேவனைய பாவாணரால் இந்தி திணிப்பை எதிர்த்து வெளியிடப்பட்ட பாடல் தொகுப்பின் பெயர். எந்த கூற்றும் சரி. இப்ப தவறான கூற்று தான் நம்ம பார்க்கிறோம். உலக தமிழின முன்னேற்ற கழகம் என்னும் அமைப்பை நிறுவியவர் தேவனைய பாவாணர். சரியான தவறு. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் என்பதுதான் சரி. ஆப்ஷன் டி தவறான இணை. அடுத்த கேள்வி, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு. தமிழின் தொன்மையை உலகறியச் செய்தவர் கால்டுவெல். சரி. தனித்தமிழுக்கு வித்திட்டவர் பரிதிமாற் கலைஞர். சரி. தமிழை தழைக்கச் செய்தவர் மறைமலையடிகள். சரி. தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் தேவநேய பாவாணர். பெருஞ்சித்திரனார் கிடையாது. அப்ப இந்த இணைதான் தவறான இணை. 40வது கேள்வி பாருங்க. தமிழ் வளர்ப்பிற்காக நானே மரமாக வளர்ந்து வருகிறேன் என கூறியவர் தேவநேய பாவாணர். இப்ப தேவநேய பாவாணர் பற்றிய தவறான தகவலை தேர்ந்தெடுக்க சொல்லி கேட்டிருக்கிறாங்க. 41வது கேள்வி. சரியான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். 174 சிறப்பு பெயர் பெற்றவர். சரியான தகவல். 43 நூல்கள், 200க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரைகள் இயற்றியுள்ளார். சரியான தகவல். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்டத்தில் திட்ட இயக்குனராக 7 ஆண்டுகள் பணியாற்றினார். 1974 இவர் பணியமர்த்தப்பட்டார். இவர் இறந்த வருடம் 1981. இடைப்பட்டது மொத்தம் 7 வருஷம். இந்த 7 வருடமே இவர் திட்ட இயக்குனராக தான் இருந்தார். இந்த கூற்றும் சரிதான். இப்ப கடைசி கூற்று பாருங்க. தமிழ் தென்றல் திருவிக்கா போல் இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். இது தவறு. ரா இளங்குமரனார் தான் திருவிக்காவை போல் இமைகளை மூடி எழுதும் ஆற்றல் பெற்றவர். இந்த கூற்று, இந்த தகவல் தான் தவறு. இப்ப சரியான விடை ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க. செந்தமிழ் செல்வன் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் யார்? முன்பே சொன்ன செந்தமிழ் செல்வன் என்ற சிறப்பு பட்டம் பெற்றவர் தேவநேய பாவாணர். செந்தமிழ் ஞாயிறு, மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வன் இந்த பட்டங்களை பெற்றவர் தேவநேய பாவாணர். இந்த வகுப்பினுடைய கடைசி கேள்வி சேலஞ்சு கொஸ்டின். உங்களுக்கு நான் வழங்குகிற சேலஞ்சு கொஸ்டின். சரியா பதிலளிங்க பார்க்கலாம். செந்தமிழ் செல்மல் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார்? 4 ஆப்ஷன் கொடுத்திருக்கிறேன். இதுக்கும் தேவநேய பாவாணர்னு கண் மூடி நீங்க ஆன்சர் போற்றக்கூடாது. இப்ப செந்தமிழ் செம்மல் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் யார் என்ற இந்த கடைசி கேள்வியை நீங்க கமெண்ட்ல பதிவிட்டுட்டு போங்க. மொத்தம் உங்களுக்கு இந்த வகுப்புல எத்தனை டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ஸை நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன் அப்படின்னா கிட்டத்தட்ட 43 வினாக்களை அலசி ஆராய்ந்து உங்களுக்கு வகுப்பாக வழங்கி இருக்கிறேன். மேலும் 4 கேள்விகளை கேட்டிருக்கிறேன். அதிலும் 43வது கேள்வி மிக முக்கியமான கேள்வியா கேட்டிருக்கிறேன். இதற்கான பதிலை நீங்க கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் 43 வினாக்களும் முடிக்கப்பட்டதுன்னு இந்த வகுப்பை முழுமையா முடிச்சவங்க கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.